அவதூறு வழக்கு விசாரணைக்கு ஆஜராவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழும்பூர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். எத்தனை மணிக்கு இந்த விசாரணை தொடங்க இருக்கிறது? இந்த வழக்கின் முழு பின்னணி குறித்த விவரங்கள் என்ன ராமச்சந்திரன்? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். குறிப்பாக மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கில் சென்னை புரசைவாக்கத்தில் சாணார் தெருவில் அதிமுக சார்பில் கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கூட்டணி கட்சியான தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து பேசும்போது திமுக வேட்பாளர் அவருடைய சொந்த நலனுக்காக போட்டியிடுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள அவர் நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து கிட்டத்தட்ட 75% நிதியை அவர் செலவு செய்யவில்லை என்றும் உண்மை தன்மையை ஆராயாமல் எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சு உண்மைக்கு புறம்பானது, மக்கள் மத்தியில் தனக்கு உள்ள நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் எனவும் 24 மணி நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், வழக்கு தொடுப்பேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். 24 மணி நேரம் ஆகி மன்னிப்பு கேட்காததால் அவர் கிரிமினல் அவதூறு வழக்கினை தாக்கல் செய்துள்ளார். அதில் குறிப்பாக சுமார் 17 கோடியில் இருக்கக்கூடிய 17 லட்சம் தான் மீதி உள்ளது. 90% மேல் மேம்பாட்டு நிதியை செலவழித்துள்ளேன் எனவும் அந்த மனுவின் வாயிலாக திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். மேலும் 11 கோடி ரூபாய் என் தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆகையால் அவர் மீது இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 500 கீழ் அவதூறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த அடிப்படையில் அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. திரு எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் ஆஜராகியுள்ளார். அவர் வருகையை முன்னிட்டு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் உதவி ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுக வழக்கறிஞர் மற்றும் அதிமுக நிர்வாகி தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இந்த பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒரு 15 நிமிடத்திற்கு பிறகு இந்த வழக்கின் முடிவு தெரிய வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.